ஹலோ குட்டீஸ்! இன்னைக்கு மேஜிக் இன்சைட் மீ பாட்காஸ்ட்ல ஃபாக்ஸி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ தான் ஷேர் பண்ணிக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்லணும். அனுபவம். அனுபவங்கிறது ஒவ்வொருத்தராலயும் அந்த சிச்சுவேஷன் இல்ல ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் பொறுத்தோ, இல்ல அவங்களுடைய வளர்ந்த விதம் பொறுத்தோ, வாழ்க்கை முறை பொறுத்து அது எல்லாமே மாறுபடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்னு மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ். பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, வீட்ல நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்வாங்க. தலைவலி ஆனாலும், வயித்து வலி ஆனாலும் தனக்கு வந்தா தான் தெரியும். அத பத்தி நீ எதுவும் கேட்காத அப்டின்னு கோபப்படுவாங்க. உதாரணத்துக்கு, உங்க அம்மா ரொம்ப வயித்து வலியால துடிக்கிறாங்க. அவங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்குறாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க. நாம நம்ம வேலைய பார்க்கலாம்ன்னு நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா, அந்த வயித்து வலியோட இன்டென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. இன்னொரு பக்கம் உங்க அப்பா நாள் முழுக்க வேல பார்த்துட்டு, வீட்டுக்கு டயர்டா நல்ல தலைவலியோட வராரு. உங்க அம்மாகிட்ட, "டீ குடும்மா, எனக்கு ரொம்ப தல வலிக்குதுன்னு" அப்படியே உட்காந்துப்பாரு. நீங்க ஆர்வமா அப்பா கிட்ட போவீங்க. "இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவாரு, தலையில கைய வச்சுக்கிட்டு, "என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு எரிஞ்சு விழுவாரு. இல்ல கோபப்படுவாரு. இல்ல உங்கள அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா கோபப்படுறாரு, உங்கள அவாய்ட் பண்றாரு அந்த அளவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, அவர் அனுபவிக்கிற அந்த தலைவலியோட பெயினும் உங்களுக்கு தெரியாது. ஆமாவா? ஆனா இதுவே உங்களுக்கு நல்ல வயித்து வலி. ஸ்கூலுக்கே போக முடியல. லீவ் போட்டுட்டீங்க. படுத்தே இருக்கீங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? "அச்சோ! நம்ம குழந்தைக்கு வயித்து வலியா?" அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு தேவையான மருந்து, அதுக்கு தகுந்த உணவ குடுத்து, அந்த வயித்து வலியிலருந்து உங்கள விடுவிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்? இப்போ அம்மாக்கு வயித்து வலி வரும்போது அவங்க அப்படியே சும்மா படுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு வரும்போது அவங்க எல்லா வேலையும் செய்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த வயித்து வலியோட பெயின் என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும். நாம அனுபவிச்ச மாதிரி ஒரு வலிய நம்ம குழந்தையும் அனுபவிக்குதா அப்படிங்கும்போது அவங்களால அத தாங்கிக்கவே முடியாது. அதனால அந்த வலியில இருந்து உங்கள விடுவிக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட கூட அழைச்சிட்டு போவாங்க. சோ, இதுல என்ன புரியுது அப்படின்னா, ஒருத்தருக்கு பிசிக்கல் பெயின் அனுபவிச்சவங்க, இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி ஒரு பிசிக்கல் பெயின் அனுபவிக்கிறாங்க. அவங்க அதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களால தாங்கிக்க முடியாது. தானாவே முன்வந்து, அவங்க என்ன மாரி பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ, அதே பிரிகாஷன்ஸ உங்களுக்கும் எடுத்துக்க வைப்பாங்க. அந்த பெயின்லருந்து உங்கள விடுவிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. இது ஒரு எம்பதிய கிரியேட் பண்ணும். இதே இது நம்ம வெளியில சந்திக்கிற நபர்கள் கிட்டயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒருத்தர் கீழ விழுந்துட்டா நம்ம பதட்டப்படுவோம். இது எம்பதி. பிசிக்கல் பெயினால வர எம்பதி. இதே மென்டல் பெயின். ஒருத்தருடைய மனசு ரொம்ப வித்தியாசமானது. வளர்ந்த சூழ்நிலை, இல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், இல்ல அவங்க சந்திக்கிற சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய மனோநிலை ஒவ்வொருத்தருதும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதனால அவங்க ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க அத அப்ரோச் பண்ற விதமுமே வித்தியாசமா இருக்கும். சிலர் நெகட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. சிலர் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அத்லட் ஒரு ரன்னிங் காம்படிஷன்ல, ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்டின்னா, அது அவங்களுக்கு ஒரு மெடல், ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பா குடுத்துடும். அதுக்கப்புறம் அடுத்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போயிடுவாங்க. இதுவே ஒரு அத்லட் அதே ரன்னிங் காம்படிஷன்ல ஒரு 6 மாசமா கஷ்டப்பட்டு, அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெய்னிங் எடுத்தும் அவங்களால அத ஜெயிக்க முடியல அப்டின்னா, அவங்க என்ன நெனைப்பாங்க? அவங்க அந்த ஃபெயிலியர்ல இருந்து நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க. ஒரு அத்லட் பாசிட்டிவா நெனைக்கும்போது, அந்த ஃபெயிலியர் அவங்களுக்கு நெறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கும். ஆனா நெகட்டிவா நெனைச்சாங்க அப்டின்னா, இனிமே நான் ரன்னிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன். எனக்கு இது வராது அப்டின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. நான் அவங்கள பத்தி பேச வரல. பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயிலியர் ஆன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறாங்க பாத்தியா?
அவங்கள பத்தி தான் நான் இப்ப சொல்லப் போறேன். அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதுல கிடைச்சிருக்கும்? யோசிச்சு பாருங்க. நல்ல 6 மாசம் ட்ரெய்னிங் எடுத்தாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல ரன்னிங் ரேஸ் ஓடுற அளவுக்கு தன்னுடைய பாடிய மெயின்டெயின் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியல. அப்ப அவங்களால ஒரு விஷயம் இல்ல, நெறைய விஷயங்கள அந்த ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்க முடியும். தன்னுடைய பாடி லிமிட், பிசிக் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து அவங்களுடைய மனோநிலை, அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல டைவர்ட் ஆயிருந்தாங்க, இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்கள டைவர்ட் பண்ணியிருந்துச்சு, இல்ல ஃபோக்கஸ மாத்திருந்துச்சு அப்படின்னா, ஓகே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த தப்ப நான் அடுத்த காம்படிஷன்ல பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள, ட்ரிக்ஸ அவங்க கத்துப்பாங்க. அந்த ஃபெயிலியர்ல இருந்து. அப்போ அந்த ட்ரிக்ஸ அடுத்த காம்படிஷன்ல அவங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு, அந்த ட்ரிக்ஸ ஃபாலோ பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த காம்படிஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியும். ஆமாவா? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒருத்தரால கத்துக்க முடியும். அதாவது இது அந்த அத்லட்டால மட்டும் தான் பண்ண முடியும். வெளியில இருந்து காம்படிஷன் பார்க்குற என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. ஆமாவா? ஆனா, நம்ம வீட்ல பெரியவங்க எல்லாருமே நெறைய கதைகள் சொல்வாங்க. குழந்தைங்களுக்கு பாட்டி, தாத்தாலாம் இருந்தாங்க அப்டின்னா, நெறைய கதைகள் சொல்லிட்டு வருவாங்க. இல்ல ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பவும் அந்த ஃபெஸ்டிவல்க்கு தகுந்த கதைய சொல்வாங்க. எதுக்காக இந்த கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம்? நாம கிருஷ்ணாவ பார்த்ததில்ல, ராமாவ பார்த்ததில்ல, நரசிம்மர பார்த்ததில்ல, ஜீசஸ பார்த்ததில்ல, புத்தர பார்த்ததில்ல, அல்லாவ பார்த்ததில்ல. ஆனா அவங்களுடைய கதைகள் எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன? டூ எக்ஸ்பீரியன்ஸ் தி அன்னோன். நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஒரே ஒரு மோட் தான் இருக்கு. ஸ்டோரீஸ். ஸ்டோரீஸ்ல மட்டும் தான் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சில விஷயங்கள வார்த்தைகளா நம்ம கோர்த்து அத பேசும்போது, நம்மளுடைய மனசு அத கற்பனை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு அது ஒரு சிமுலேட்டரா ஒர்க் ஆகும். நம்மளால அத எக்ஸ்பீரியன்ஸா மனசுல பதிய வச்சுக்க முடியும். ஆனா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு எப்படி உதவும் அப்படின்னு தானே கேட்கிறீங்க? எஸ், கண்டிப்பா உதவும். முயல், ஆம கதையே நீங்க கேட்டிருப்பீங்க. முயல் என்ன பண்ணும்? நாம தான் ரொம்ப வேகம். அதனால ஆம வர்றதுக்குள்ள நாம ஒரு தூக்கமே தூங்கி எந்திரிச்சிடலான்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஆனா ஆம என்ன பண்ணும்? நாம ரேஸ்ல இருக்கோம். நாம நம்ம வேலைய அந்த ஃபோக்கஸா அந்த வேலைய பார்ப்போன்ட்டு, அந்த ட்ராக்ல அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அதனால ஆம ஜெயிச்சிடுச்சு. கொஞ்சம் லெதார்ஜிக்கா இருந்ததுனால முயல் தோத்துடுச்சு. இத நாம என்ன பண்றோம்? கதையோட கேட்டு நிறுத்திடுறோமா என்ன? இல்ல. நம்மளுடைய ரியல் லைஃப்ல நாம அத அப்ளை பண்றோம். இதே ஒரு அத்லட் ரேசிங் காம்படிஷன்ல இருக்கும்போது, இன்னொரு காம்படிட்டர் இருக்காரு அப்டின்னா, அவருடைய வேகத்தையோ, இல்ல அவருடைய ஸ்ட்ரென்த்தையோ நான் குறைச்சு எடை போடவே கூடாது. அது ஒரு நல்ல அத்லட்டுக்கான அழகே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் எல்லாமே முடியும். ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ரன்னிங் ரேஸ் ஓடப் போறாங்க அப்டின்னா, அங்க நிக்கிற 10 பேருக்குமே ஒரே அளவுல தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எல்லாருமே நம்பணும். அவங்க எல்லாருமே ந என்னுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு நான் நம்புனா மட்டும் தான் அவங்களுக்கும் பலம் இருக்கு. அவங்களாலயும் என் அளவுக்கு ஓட முடியும். இல்ல என்னை விட வேகமா ஓட முடியும். ஜெயிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் நம்புனா மட்டும் தான், அவங்கள காம்படிட்டர்ஸா நான் ஃபீல் பண்ணுவேன். அப்பதான் என்னுடைய வேகம் அதிகமாகும். இல்லைன்னா, அவங்கள நான் குறைச்சு எடை போட்டேன் அப்படின்னா, முயல் மாதிரி தான். நான் கண்டிப்பா தோத்து போயிடுவேன். ஸோ, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெட் டைம் ஸ்டோரீஸுமே நமக்கு ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குது. அதனால தான் கதைகள நெறைய கேட்க சொல்லி குழந்தைகளுக்கு நெறைய பேர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ, இங்க நம்ம ஃபாக்ஸி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லப் போறாரு. ஏன்னா, ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒவ்வொரு விதமாச்சு. இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான். மனசுல எழும்புற தாட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா, அந்த தாட்ஸ ஹேண்டில் பண்ண முடியும். அத நீங்க ஃபாக்ஸி கிட்ட இருந்து கத்துக்கவும் முடியும். சரி, ஃபாக்ஸியோட கதைய இப்ப சொல்றேன்.
ஃபாக்ஸி ஒரு காட்டுல ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அப்பா, அம்மா கூட வளர்ந்துகிட்டு வந்தா. ஃபாக்ஸிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே குழந்தை தான். அவங்க அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும் ரொம்ப பிரியமா தான் இருந்தாங்க. ஆனா ஃபாக்ஸிக்கு அதற்கான தனியா வேட்டையாடக்கூடிய வயசு வந்ததும், அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. ஃபாக்ஸிக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்தாங்க. தன்னுடைய இரையை எப்படி தேடணும்? எப்படி வேட்டையாடணும்? எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்? காட்டுல இவ்ளோ மிருகங்கள் இருக்கு. அந்த மிருகங்கள் என்னென்ன? இந்த காட்டுல எப்படி சர்வைவ் ஆகணும்? அப்படின்னு நெறைய விஷயங்கள தன்னுடைய ஃபாக்ஸிக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க. ஆனா ஃபாக்ஸியோட அப்பா அப்படி கிடையாது. கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பாரு. ரொம்ப கண்டிப்பு தெரிவிக்க மாட்டாரு. ஃபாக்ஸிக்கு துணையா தான் இருப்பாரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா ஃபாக்ஸிக்கு இது எல்லாமே ஒரு பர்டனா மாற ஆரம்பிச்சது. சம்டைம்ஸ் ஃபாக்ஸி வேட்டைக்கு போனாலும் இரைய எடுத்துட்டே வர முடியாது. அவங்க அம்மா அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுன்னு கேட்பாங்க. ஃபாக்ஸி நான் இங்க போனேன். இப்படி பதுங்கி இருந்தேன். இப்படிதான் உணவ கண்காணிச்சேன். வேட்டையாடலான்னு போனேன். ஆனா இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லும். அப்ப அவங்க அம்மா சட்டுன்னு கோபப்படுவாங்க. "நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன சொல்லிக் குடுத்தேன்? இப்படியா பண்ணுவ? ஒரு இரைய நீ வேட்டையாட போற அப்டின்னா, இரைய தேட போற அப்டின்னா, நீ இந்த அளவுக்கு பிரிகாஷன் எடுத்துக்க வேண்டாமா? நீ இந்த இடத்துல கவனக்குறைவா இருந்துட்ட. உன் மேல தான் தப்பு. நீ இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்." அப்படின்னு நல்லா திட்டி பாடம் எடுப்பாங்க. அது ஒரு 2, 3 நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதையே குத்தி குத்தி காமிப்பாங்க. இது நாளாக நாளாக ஃபாக்ஸிக்கு மனசுல அதிக பயத்த ஏற்படுத்துச்சு. பதட்டம் ஏற்படுத்துச்சு. இந்த பயத்தோடையும், பதட்டத்தோடையும் உணவுக்காக வேட்டையாடலான்னு போகும்போது, "அச்சோ! ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது? அம்மா திட்டுவாங்களே!" அப்படின்னு அம்மாவோட நெனவு தான் அதிகமா இருக்குமே தவிர, தான் தேடி வந்த வேலையில கவனம் இருக்காது. மறுபடியும் அதே தப்பு தான் நடக்கும். மறுபடியும் அம்மாகிட்ட முதல்ல இருந்து 2, 3 நாளைக்கு திட்டு வாங்குவான் ஃபாக்ஸி. அப்போ ஃபாக்ஸியோட மனோநிலை ரொம்ப அதிகமாவே பாதிச்சுச்சு. அவங்க அப்பாவுக்கு இது எல்லாமே புரிஞ்சாலும், அவங்க அம்மாவ கண்டிக்கவே இல்ல. ஆனா ஃபாக்ஸியால அத ரொம்ப நாளைக்கு அத தாங்கிக்கவும் முடியல. ஃபாக்ஸி லெத்தார்ஜிக்கா சில பிஹேவியர வெளிக்காட்ட ஆரம்பிச்சான். சிலர பார்த்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது. ஃபாக்ஸிக்கு என்னாச்சு அப்டின்னா, அவங்க அம்மா அடிக்கடி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது நான் ஸ்டாப்பா போக ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப டீகிரேட் பண்ணி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது தனியா திட்டுனவங்க, அவங்களுடைய கூட்டத்து முன்னாடியே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஃபாக்ஸி மேல அங்க இருக்கக்கூடிய நெறைய நரிகளுக்காகட்டும், இல்ல மத்த மிருகங்கள் ஆகட்டும், ஃபாக்ஸிய பார்த்தாவே கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. "உன்னால ஒரு உணவ கூட தேடி கொண்டு அம்மாவுக்கு தர முடியலையா?" அப்படின்னு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில பேரு, "நீ இப்படிதான் வேட்டையாடணும், இப்படி வேட்டையாடக்கூடாதுன்னும்" ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபாக்ஸிக்கு இன்னும் அதிக மனவலிய தந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃபாக்ஸி ஒரு கட்டத்துக்கு மேல ஆரகன்ட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். "நீங்க என்ன சொல்றது? நான் என்ன செய்யறது? எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்னு ஆரகன்ட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். இன்னும் சில டைம் தன்னை விட வயசுல சின்னதா இருக்கக்கூடிய நரிகள் வேட்டையாடி இரைய கொண்டு தரும்போது அவங்க மேல பொறாமையும் பட்டான் ஃபாக்ஸி. இது நாளுக்கு நாள் அதிகமாக, இல்ல இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு சரியில்ல. நான் இங்கேயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபாக்ஸி இரவோட இரவா அந்த காட்டுல இருக்கிற அந்த பகுதியை விட்டுட்டு வேற ஒரு பகுதிக்கு மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுச்சு. இங்க யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல. யாரும் திட்டுறதுக்கு இல்ல. யாரும் இத செய்ய, அத செய்யன்னு அதட்டுறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிறதுனால, ஃபாக்ஸி ஒரு 2, 3 நாள் ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா, நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அந்த நிம்மதியும், சந்தோஷமும் 2, 3 நாள் தான் நீடிச்சது. அப்பா, அம்மா கிட்ட சொல்லாம வீட்ட விட்டு ஓடி வந்துட்டான். தனிமை. தனிமையில இருக்கும்போது மனசு ரொம்ப படாத பாடு படுத்திடுச்சு ஃபாக்ஸிய. அங்க இருக்கும்போது எல்லாரும் சுத்தி இருந்து நெறைய கேள்வி கேட்டாங்க. நெறைய திட்டுனாங்க. நெறைய அவமானப்படுத்துனாங்க.
ஆனா இங்க யாருமே இல்ல. ஃபாக்ஸி மட்டும் தான் தனியா இருக்கு. ஆனா ஃபாக்ஸிக்கு துணையா இருந்தது அவனுடைய மனசு. அவங்க எல்லாரும் கேட்ட கேள்விய மனசு அவன கேட்க ஆரம்பிச்சுருச்சு. வேஸ்ட் தாட்ஸ். இங்க தான் அதோடைய வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. நெறைய எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிச்சுடுச்சு. ஃபாக்ஸி கொஞ்சம் கொஞ்சமா அம்மா என்ன பண்ணாங்க? அப்பா என்ன பண்ணாங்க? நான் என்னுடைய பிஹேவியர் ஏன் இப்படி மாறுச்சு? நான் ஏன் என்ன விட வயசுல சின்ன நெறைய பார்த்து பொறாமப்பட்டேன்? ஏன் அவங்களெல்லாம் நான் கேலி பண்ணேன், கிண்டல் பண்ணேன்? இதுவா என்னுடைய கேரக்டர்? நான் ஏன் இப்படி என்னுடைய ஆட்டிட்யூட அரகன்ட்டா பிஹேவ் பண்ணேன்? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாக்ஸி உணர உணர மனசு படுத்தி எடுத்துருச்சு. நெறைய கேள்விகள். "நீ இன்னைக்கு பண்ணுனது தப்பு. நீ அப்படி பேசியிருக்க கூடாது. நீ ஏன் ஒரு சின்ன பொண்ணு மேல பொறாமப்பட்ட? நீ ஏன் இப்படி ஆரகன்ட்டா பிஹேவ் பண்ணன்னு?" நெறைய கேள்விகள் மனசு கேள்வி தொலைச்சு தொலைச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஃபாக்ஸியால ஹேண்டில் பண்ணவே முடியல. மனசு அந்த அளவுக்கு பாரம் ஆக ஆக இரவு ஆச்சு. அந்த இரவுல கருகும்முன்னு இருட்டுல கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே ஃபாக்ஸிய பயமுறுத்துச்சு. தனிமையில இருக்கிறதுனால, அச்சச்சோ! எங்க அப்பாவும், அம்மாவும் இல்லையே! இங்க வேற ஏதாவது மிருகங்கள் வந்து என்ன ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு ஏதாவது ஆயிடுமோ! அப்படிங்கிற பயம் வந்துச்சு. இந்த எண்ணங்களோட கற்பனையும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா, இரவுல கற்பனைகள் அதிகமா வரும் இல்லையா? அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, மனசுல இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் தாட்ஸ்கள் எல்லாமே இமேஜினேஷனோட சேர்ந்து, இன்னும் அந்த வேஸ்ட் தாட்ஸோட வீரியம் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பனோ? அங்க அப்பா, அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? என்னால அவங்க எல்லாருமே அவமானத்த தானே சந்திச்சாங்க. இப்ப அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் நெனச்சோம். இல்ல, அம்மாவும், அப்பாவும் என்ன பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னு இன்னொரு பக்கம் நெனச்சோம். ஒருவேள அம்மாவுக்கு, அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, நான் பக்கத்திலேயே இல்லையே! யாரு தான் ஹெல்ப் பண்ணுவா? அப்படின்னு இன்னொரு பக்கம் நெனச்சான் ஃபாக்ஸி. இந்த மாரி நினைவுகள் ஃபாக்ஸிய போட்டு கொடுமைப்படுத்த, ஒரு நிமிஷம் ஃபாக்ஸி எத பத்தியும் சிந்திக்காம ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருந்தான். பதட்டப்படல. அப்போ மனசுல இருக்கிற எண்ண அலைகள் அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்பதான் ஃபாக்ஸிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த எண்ணங்கள் நான் இல்ல. நான் இந்த எண்ணங்கள அப்சர்வ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னை நானே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறேன் அப்படின்னு ஃபாக்ஸிக்கு அப்போ அந்த நிமிஷம் புரிஞ்சது. ஏன்னா என் மனசுல வர எண்ணங்கள் எல்லாமே நான் பார்த்ததுனால, இல்ல கிடைச்ச அனுபவங்களால வரக்கூடிய எதிரொலி தான். ஆனா அது நான் இல்ல. எதிரொலிய பார்த்து நான் பயந்து, அதுதான் நானு. என்னை நான் எப்படி முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஃபாக்ஸி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த எண்ணங்கள கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சது. பயம் அதோட சேர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சில கற்பனைகளும் இந்த எண்ணங்களுக்கு கை கொடுத்து பெருசா உருவாக்குதுன்னு ஃபாக்ஸி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டுச்சு. அப்போ இந்த கற்பனைகள்ல நாம ஏன் பாசிட்டிவா மாத்தக்கூடாது அப்படின்னும் யோசிக்க ஆரம்பிச்சது. அம்மாவோட நினைவுகளும் அதிகமா இருந்ததுனால ஃபாக்ஸிக்கு அழுகையும் வந்துச்சு. அப்போ தான் கிட்ட இருந்த டைரி எடுத்து பார்த்துச்சு. ஃபாக்ஸி தன்னையும் தன் அம்மாவையும் வரைஞ்சு வச்சிருந்தது. அவங்க அம்மாவோட முகத்த பார்த்த வேட்டி மனசு சாந்தமாச்சு. நான் இந்த வரையும்போது எவ்ளோ ஹேப்பியா இருந்தேன் அப்படின்னு அந்த பாசிட்டிவான மெமரீஸ நெனச்சு பார்க்க ஆரம்பிச்சது ஃபாக்ஸி. அப்பதான் ஃபாக்ஸிக்கு இன்னொரு விஷயம் ஸ்பார்க் ஆச்சு. ஏன் நாம எழுதி வச்ச அழகான மெமரீஸ் மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள வரையக்கூடாது அப்படின்னு ஃபாக்ஸிக்கு புரிஞ்சது. ஆனா எண்ணங்கள எங்க வரைய முடியும்? மனசுல தான் வரைய முடியும். எண்ணங்கள நினைக்க முடியும். ஏன் கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும்னு ஃபாக்ஸிக்கு புரிஞ்சது. அப்போ பாசிட்டிவா விஷயங்கள நினைக்கணும். அப்பதான் இந்த எண்ணங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும்னு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம சில வேஸ்ட் தாட்ஸுக்கு க்ளோசர் குடுக்கணும்னு புரிஞ்சுக்கிது ஃபாக்ஸி. அதாவது அவங்க அம்மாவ பத்தின நெறைய பாதிப்புகள் இருந்துச்சு இல்லையா? அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அதிகமா ஃபாக்ஸிய பாதிச்சிருந்தது.
அப்போ ரிலாக்ஸ்டா ஃபாக்ஸி ஒரு விஷயம் யோசிச்சான். அம்மாக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஆனா அதே சமயம் என்ன பாதுகாக்கணுங்கிற பொறுப்பும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதோட விளைவு தான் அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்ஸு, டிப்ஸு எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. எப்படி பெர்ஃபெக்ட்டா ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. இதுல அவங்க மேல தப்பே கிடையாது. நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ தான். ஆனா அத கத்துக்க நான் முயற்சி பண்ணுனேன் அப்படின்னா, கண்டிப்பா என் அம்மாவ பெருமைப்படுத்த முடியும் அப்படின்னு ஃபாக்ஸி நினைக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு க்ளோசர் கிடைச்சிடுச்சு. அவ்வளதான். ஒரு அழகான அமைதி கிடைச்சது ஃபாக்ஸிக்கு. அவங்க அம்மா மேல இருந்த வருத்தம் எல்லாமே காணாம போயிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது ஃபாக்ஸி. அதுக்கப்புறம் சரி சுத்தி இருக்கவங்க மேல நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ணேன்? நான் ஏன் ஏரகன்ட்டா நடந்துக்கிட்டேன்? அப்படின்னு ஃபாக்ஸி யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் இன்னொரு விஷயம் புரிஞ்சது. நடந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அதோடைய எதிரொலியா தான் என் மனசுல நெறைய எண்ணங்கள் உருவாச்சு. ஆனா அதிலிருந்து நான் தப்பிக்க நெனச்சதுடைய விளைவு தான் என்னுடைய ஆட்டிட்யூட் மாறிடுச்சு அப்படின்னு ஃபாக்ஸிக்கு புரிஞ்சது. ஏன்னா, என்னுடைய எண்ணத்துல இருந்து நான் ஓட ஆரம்பிச்சேன். என் அம்மா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவங்க குடுத்த பிரஷர், அப்புறம் என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய பேச்சுக்கள், அதெல்லாமே நான் கேட்டுட்டேன். அது எல்லாமே என் காதுல விழுந்துருச்சு. அது என் மனசுலயும் நல்லாவே பதிஞ்சிடுச்சு. ஆனா, அதுலருந்து நான் ஓட ஆரம்பிச்சேன். அதுதான் நான் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு ஏரகன்ட்டா, ஜெலஸா பிஹேவ் பண்றதுக்கு தூண்டியிருக்கு அப்படின்னு ஃபாக்ஸி புரிஞ்சுக்கிட்டா. ஆனா கோபம் அவங்க மேல யார் மேலயும் கிடையாது. இந்த எண்ணங்கள் தான் இப்படி என்ன மாத்திடுச்சு அப்படின்னு ஃபாக்ஸி தெளிவா புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன? நல்ல நிம்மதியா ஃபாக்ஸி படுத்து தூங்குச்சு. அடுத்த நாள் காலையில வேட்டைக்கு போச்சு. அவங்க அம்மா சொல்லிக் குடுத்த எல்லா விஷயத்தையும் நினைவுல வச்சு, ஒரு மிருகத்த வேட்டையாடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ போய் மீட் பண்ணுச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே என் அப்பா, அம்மா மட்டும் இல்ல. அங்க இருந்த மிருகங்கள், பறவைகள், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபாக்ஸிய ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. அது அவங்களுடைய பார்வையில இருந்து, அவங்களுடைய கண்ல நல்லாவே ஃபாக்ஸியால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இதுவரைக்குமே நான் கேட்ட விஷயங்கள் என் மனச இதெல்லாம் என்ன குழப்பி தான் வேற பக்கம் திசை மாத்திடுச்சு அப்படின்னு ஃபாக்ஸிக்கு புரிஞ்சது. அவங்க அப்பா, அம்மா ரொம்பவே ஃபாக்ஸிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஃபாக்ஸி தாம் வேட்டையாடிக்கிட்டு வந்த உணவ குடுத்துச்சு. அத பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ஃபாக்ஸி, "அம்மா நீங்க சொல்லிக் குடுத்த எல்லாத்தையுமே நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். அதனால தான் என்னால வேட்டையாட முடிஞ்சது." அப்படின்னு பெருமையா ஃபாக்ஸி அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அத கேட்டு அவங்க அம்மா ரொம்ப மெய் சிலிர்த்து போனாங்க. "நீ தயாராயிட்ட. நான் இல்லைனாலும், நீ இந்த காட்டுல தனிச்சு வாழ்றதுக்கான பக்குவம் உனக்கு கிடைச்சிடுச்சு. எனக்கு அது போதும்னு" அவங்க அம்மா சொன்னாங்க. இத கேட்டது ஃபாக்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பதான் என் எண்ணங்கள் வேற, நான் வேற, நான் அப்சர்வ் பண்றேன் அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது. இதுதான் குட்டீஸ் ஃபாக்ஸியோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மனசுல ஒரு சிலர் மேல தப்பான அபிப்பிராயம் உண்டாகலாம். ஒரு சிலர் மேல பாசிட்டிவான அபிப்பிராயங்களும் உண்டாகலாம். சம்டைம்ஸ் அம்மா நம்மளை திட்டும்போது, அம்மாவ நம்ம மனசுக்குள்ள திட்டுவோம். அப்பா நம்மளை திட்டும்போது அப்படிதான். அப்பாவ திட்டிடுவோம். ஆனா அது நீங்க கிடையாது. அதனால நீங்க பேட் கிடையாது. ஏன்னா நாம எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன பாட்காஸ்ட்ல நம்மளுடைய பிரெயின் நம்மள பாதுகாக்கிறதுக்காக நெறைய எண்ணங்கள உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அத நாம ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன், இல்ல கேட்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள மூலமா அது கேதர் பண்ண டேட்டாவ வச்சு ஜெனரேட் பண்ற தாட்ஸ் மட்டும் தான் அது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தாட்ஸ் அதாவது இ உங்களோட பிரெயின் ஜெனரேட் பண்ற தாட்ஸ் வந்து நீங்க கிடையாது. நீங்க எப்பயுமே பாஸ் மட்டும் தான். நீங்க அப்சர்வ் மட்டும் தான் பண்றீங்க. அப்சர்வ் பண்ணி எந்த தாட்ஸ் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேண்டான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க பிரெயினுக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்க பிரெயின் உங்களுக்கு தேவையான ப்ரொடக்டிவ் தாட்ஸ அது குடுத்துடும்.
ஸோ, என்னைக்குமே நம்ம மனசுல எழும்புற எண்ணங்கள் குட்டோ, பேடோ இல்ல ரொம்ப அக்லியோ அது நீங்க கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர் மட்டும் தான். பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, உங்க வீட்ல உங்க அம்மா ரியாலிட்டி ஷோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியாலிட்டி ஷோ பார்க்கும்போது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன், "நீ இப்படி பண்ண, நீ இப்படி பேசாத, அப்படி பண்ணாத" அப்படின்னு இங்கேருந்து அவங்க கமெண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி ஷோவோட ஒரு கனெக்ட் உண்டானதுனால. ஆனா உண்மை என்னன்னா, அங்க நடக்கிற எதையுமே உங்க அம்மாவால மாத்தவே முடியாது. அவங்க ஜஸ்ட் இங்கருந்து அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளையே அறியாம நாமளும் அந்த மாதிரி தான். நம்ம மனசுல எழும்புற எண்ணங்கள் நம்மள என்ன பண்ணிடும்? நாம கொஞ்சம் அதுல ஈடுபாடு குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு இமேஜினேஷனும் அதோட சேர்ந்துடுச்சு அப்டின்னா என்ன பண்ணிடுவோம்? பிசிக்கலா சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவோம். சம்டைம்ஸ் கோபப்படுறது, இல்ல ஒருத்தர் மேல பொறாமைப்படுறது, இல்ல ஒருத்தர கேலி பண்றது, இல்ல கிண்டல் பண்றது, இல்ல அவாய்ட் பண்றது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. இதுவே நீங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் லைவா ஓடுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க இப்படி விளையாண்டுருக்கலாம். இல்ல இவரு இப்படி விளையாண்டுருக்கலாம்ன்னு நீங்களும் கமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்? உங்க அம்மா அமைதியா தான் அப்போ இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அங்க அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்து விளையாடுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிப்பீங்க. இப்படிதான் பேட்டிங் பண்ணியிருக்கணும். இப்படிதான் பால் கேட்ச் பண்ணியிருக்கணும். நீங்க நெறைய விஷயங்கள சொல்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஓட உங்களுக்கு ஒரு பெர்சனல் கனெக்ட் இருக்கிறதுனால. ஆனா உங்களுக்கும் தெரியும். அது எங்கேயோ நடக்குது. அத உங்களால போய் மாத்தவே முடியாது, தடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. யூ ஆர் ஜஸ்ட் வாட்சிங் இட். அவ்வளோதான். அதே மாதிரி தான். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால மனசுல எழும்புற எண்ணங்கள் எப்படி நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ, இல்ல நம்மளுடைய ஆட்டிட்யூட சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா வேஸ்ட் தாட்ஸ ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் நீங்க ஃபாக்ஸியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்க வேண்டியது. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.